இப்ப நான் ஏன் வந்து ஹவுஸ்மேட் வைக்கணும்னு சொல்றேன்னா, நிர்வாகம் நீங்க தான் பாக்குறீங்க. அதுக்குன்னு வீட்டு வேலையும் நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. அவங்க நிர்வாகம்னா நிர்வாகியா தான் இருக்கணும். இவ்ளோ நாள் வீட்டு வேலை பார்த்துட்டாங்க. இந்த ஏஜ்ல அவங்க பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு அதுல விருப்பம் இல்ல சார். அடம் பிடிக்கிறிய நீ. இல்லம்மா, அவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க. வீட்டு வேலைங்கிறது வேற, வீட்டு நிர்வாகங்கிறது வேற. நீங்க வீட்டு வேலையை விட்டுட்டு வீட்டு நிர்வாகத்துக்கு வாங்க. இவ்வளவு நாள் வேலை ஃபேமிலியா இருக்கோம், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சின்ன சின்ன வேலை தான். பிராக்டிகலா சில விஷயம் சொல்றாங்க பாருங்களேன். இதெல்லாம் பண்ணாதான் ஜாயின்ட் ஃபேமிலியே நிலைக்கும். அதான் உண்மை. இந்த ஜாயின்ட் ஃபேமிலி உங்களுக்கு தொடரணுமா இல்லையா? ஆமாங்க சார். எல்லாருமே நாங்க சேர்ந்து செய்யறதுனால அது ஒரு பாரமா தெரியல சார். அவன் இன்னும் திருந்தலமாமா. நான் இன்னொன்னு சொல்லட்டா, அந்த பொண்ணு இன்னொன்னு சேர்த்து சொல்லுது, லீவு நாள்லயாவது அந்த பிள்ளைங்க நிம்மதியா இருக்க வேண்டாமா? ஓஹோ. முன்னாடிலாம் வந்துட்டு மாமியார்கள் வந்து மருமகளுக்கு வேலை சொல்றது, சோ மருமகளுக்கு வந்து வேலை செய்யணுங்கிற பிரஷர். ஆஹா. இப்ப என்னன்னா மாமியார்கள் வந்து எல்லா வேலையும் செஞ்சுறாங்க. நாங்க மருமகளுக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. இப்ப என்னன்னா ஐயோ அவங்க செய்யறாங்களே நம்மளும் செய்யணுமேங்கிற பிரஷர். ஐயோ ஐயோ. இதனால என்ன பண்ணா ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் ஃப்ரீயா இருக்கலாம், நாங்களும் ஃப்ரீயா இருக்கலாம், ஃபேமிலியும் ஸ்மூத்தா ரன் ஆகும். நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இந்த இடத்துல ஒரு வேலைக்காரம்மா நின்று வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு இது நெருக்கடி இல்லை, அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க. இல்ல சார், அது நான் விரும்பல சார். ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். இந்த அட்லீஸ்ட் எல்லா வேலையும் இல்லாட்டி ஒரு இந்த மாதிரி வெசல் வாஷிங் இல்ல வீட்டு க்ளீன் பண்றதுக்கு மட்டுமாவது மேட் வச்சுட்டா ஓகே. சமையல் வேணா அவங்க பண்ணட்டும். இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை. ஏமா இப்படி எல்லாம் மருமக கிடைக்கலாம், கொடுத்து வைக்கணும். நான் ஹெல்த்தியா இருக்கேன், என்னால முடியற வரைக்கும் நான் செய்யறேன். திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ. ஒரு கூட்டு குடும்பம் தொடர்ச்சியாக இயங்குறதுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளலாம் என்று ஒரு இளைய தலைமுறைகிட்ட விருப்பப்படுறாங்க. டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. நீங்க என்னன்னா அந்த தாத்பரியத்தை கட்டி காக்கணுங்கிறதுல மட்டும்தான் குறியா இருக்கீங்களே ஒழிய அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறதுல நீங்க ரொம்ப இறுக்கமா இருக்கீங்க. நீங்க அதை பார்த்துக்க வேண்டியதான்.